கொலாப்ஸ் த டைம்லைனுங்கிற புக்கோட ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 8 த மாஸ்டர் கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு பிசினஸ் உருவாக்குறதுங்கிறது ஒரு கேம் விளையாடுறது மாதிரி. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம எப்படி லெவல் பை லெவல் மூவ் ஆகுறதுங்கிறத இந்த சாப்டர்ல பார்ப்போம். லெவல் 0 வேக்கப். நம்ம ரியலைஸ் பண்ணுங்கிறது இந்த கேமோட இனிஷியல் ஸ்டெப். மிஷன் வந்து ரியலைஸ் யூ ஆர் இன் அ கேம். நம்ம கேம்ல தான் இருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணணும். இந்த சிஸ்டம் வந்து ஸ்பீடுக்காக பில்ட் பண்ணப்பட்டதில்ல. ஒவ்வொரு லெவலையும் நம்ம கடந்து போனா மட்டும் தான் அந்த ஸ்பீட் ஆக்ஸலரேட் ஆகும். இங்க பிரச்சனைகள் என்ன மாரி இருக்கும்னா, நெறைய டிஸ்ட்ராக்ஷன், நெறைய கம்ஃபர்ட் ஜோன், நெறைய கம்பேர் பண்ணிட்டு இருப்போம் நம்ம மத்தவங்களோட. இத நம்ம மாத்திக்கணும். இங்க டூல்ஸ் வந்து ரேடிக்கல் அவேர்னஸ். இத தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களோட பிளஸ் பாயிண்ட் நீங்க இந்த புக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. த கொலாப்ஸ் டைம்லைன்ங்கிற புக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மூலியமா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வின் கண்டிஷன் எந்த மாரி இருக்குன்னா, நம்ம இத இன்டென்ஷனலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கும்போது, நம்மளோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். லெவல் 1 கண்ட்ரோல் இன்புட்ஸ். யுவர் என்விரான்மென்ட். நம்மளோட சுற்றுச்சூழல புரிஞ்சுக்கிறது. இங்க மிஷன் வந்து நம்மளோட நாய்ஸ், அதாவது நமக்கு இருக்கிற நெறைய தேவையில்லாத ஐடியாஸ ஒரு சிக்னல் மூலியமா கிளியர் அவுட் பண்ணணும். தெளிவான சிந்தனைகள், கிளாரிட்டி நமக்கு இந்த லெவல்ஸ்ல நமக்கு கிடைக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, தேவையில்லாத சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ, என்டர்டெயின்மென்ட் கன்டென்ட்ட வந்து அன்ஃபாலோ பண்ணணும். உங்களோட யூடியூப் சேனல்ல தேவைப்படுற உங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். மத்த எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்ஃபாலோ பண்ணணும். உங்களோட ஃபீட், கன்டென்ட் ஃபீட் தான் ரொம்ப முக்கியம் இங்க. நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ, அவங்க தான் உங்கள மோல்ட் பண்றாங்க. இங்க டூல் வந்து கன்டென்ட் டயட். நீங்க சரியான கன்டென்ட்ட கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க வின் கண்டிஷன் வந்து நம்மளோட மென்டல் ஸ்பேஸ் வந்து ரொம்பவும் கிளியராவும், ஃபோகஸ்டாவும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் லெவல் 1ஓட வெர்ஷன். நம்ம லெவல் 2க்கு மூவ் ஆகணும்னா, இதெல்லாம் செஞ்சிருக்கணும். லெவல் 2 வந்து டெய்லி மைக்ரோ பவர் அப்ஸ். மிஷன் வந்து நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கே நம்மள செல்ஃப் ட்ரஸ்ட் பண்ற மாரி, நம்ம சொல்ற வார்த்தைகள காப்பாத்த ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்றது மூலியமா. நம்ம இங்க சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து, நம்மளோட தூக்கத்தையும், நம்மளோட ஹெல்த்தையும் எக்ஸர்சைஸ் மூலியமா ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வின். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஜெயிச்சாகணும் ஒரு நாளைக்கு. இங்க டூல்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸ பில்ட் பண்றது. வின் கண்டிஷன் கன்சிஸ்டன்ட்டா இத பண்றோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அதுவே நம்மளோட அடையாளமா மாறிக்கும். கன்சிஸ்டன்சி பிகம்ஸ் ஐடென்டிட்டி. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறதுக்கு பில்ட் ஸ்மால், ஷேர் ஃபாஸ்ட். இங்க மிஷன் வந்து நீங்க உங்ககிட்ட நெறைய ஐடியாஸ் இருக்கு. அத வந்து ஒரு சின்ன வெர்ஷனா வந்து உலகத்துக்கு காட்ட ஆரம்பிக்கணும். பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பண்ணுனா பெருசா தான் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சின்ன ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா சின்ன ஒரு மினிமல் வெர்ஷனா அத கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இங்க தேவைப்படுற ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு சின்ன லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்றது, இல்ல எம்விபிஸ் கிரியேட் பண்றது, இல்ல ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ல ஒரு மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரியான மினி கோர்ஸஸ் கிரியேட் பண்றது, யூடியூப் சேனல்ஸ கிரியேட் பண்றக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா நான் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். டூல்ஸ். மொமெண்டம் ஓவர் பெர்ஃபெக்ஷன். நமக்கு தேவை பெர்ஃபெக்ஷன் கிடையாது இந்த ஸ்டேஜ்ல. மொமெண்டம் தான் தேவை. நெறைய விஷயங்கள பில்ட் பண்றத ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும். நான் அந்த மாதிரியான விஷயங்கள பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உதாரணத்துக்கு இந்த பாட்காஸ்டும் அதுல ஒரு பார்ட் தான். இங்க வின் கண்டிஷன் வந்து நீங்க ஒரு பில்டரா மாறிக்கிட்டு இருக்கீங்க. நாட் அ திங்கர். இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு அத விட்டுட்டு போயிருவோம். ஆனா இப்ப நீங்க அத உருவாக்க ஆரம்பிச்சுட்டீங்க. லெவல் 4 வந்து சிஸ்டம் ஓவர் ஸ்ட்ரகிள். மிஷன் நமக்கு இங்க என்னன்னா, ஸ்டாப் ரிப்பீட்டிங், ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிங். நெறைய விஷயங்கள ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். டெம்ப்ளேட்ஸ் வச்சுக்கணும். நெறையா டூல்ஸ் இப்ப வந்துருச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இங்க டூல்ஸ் வந்து சிஸ்டம் ஃபர்ஸ்ட் திங்கிங். ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம்ம பில்ட் பண்ண கத்துக்கணும். வின் கண்டிஷன் வந்து நெறைய அவுட்புட்ஸ் வர ஆரம்பிக்கும். நெறையா பர்ன் அவுட்ஸ் வந்து குறையும். லெவல் 5 பில்ட் நெட்வொர்க் நாட் ஜஸ்ட் வொர்க். இங்க மிஷன் வந்து நம்மளோட டைம மத்த மக்கள் வச்சு, மத்த பீப்பிள வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம மட்டும் இங்க வொர்க் பண்றத தவிர்த்துக்கிட்டு, நம்மளோட பார்ட்னர்ஸ், வொர்க்கர்ஸ்
எம்ப்ளாயீஸை நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணணும். இல்லை நீங்கள் அவுட் சோர்ஸ் கூட பண்ணலாம். இங்கே வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு டைரெக்டாக போய் பேசி, இல்லை ஆஃபர் பண்ணி, இல்லை நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடைய ஹெல்ப் கேட்டு கூட நம்ம இந்த லெவலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு முக்கியமாக தேவைப்படுற டூல் வந்து நம்ம கேட்கறத விட கொடுக்க பழகிக்கணும். நிறைய விஷயங்களை கொடுக்க கற்றுக்கணும். இங்கே வின் கண்டிஷன் என்ன மாதிரினா, யூ ரைஸ் வித் அதர்ஸ். நம்ம மற்றவங்களோட சேர்ந்து முன்னேற முடியும். லெவல் 6 எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும்னா, லாக் த விஷன், மூவ் ஃப்ரம் ட்ரீமிங் டு டைரக்ஷன். நம்ம கனவுகளை நோக்கி முன்னேற கற்றுக்கணும். இங்கே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் 3 வருஷத்துக்கு தேவையான கோலை செட் பண்ணிட்டு 90 நாளா 3 மாசமா அதை பிரிச்சுக்கிட்டு அந்த கோலை டிவைட் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இங்கே நமக்கு தேவைப்படுற டூல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இங்கே வின் கண்டிஷன், யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் எனிமோர். நம்ம இனிமேல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஆளே கிடையாது. நம்ம போக வேண்டிய கோலை நோக்கி தொடர்ந்து முன்னேறி பல வேகத்தில் முன்னேறி செல்லும். ஒரு போனஸ் லெவல் இன்னர் கண்ட்ரோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு அவுட்டர் பவரையும் தரப்போகுது. இங்கே மிஷன் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை அண்டர் ப்ரெஷரில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் கற்றுக்கிறது தான். அதுக்கு ஜேர்னல்ஸ், ரிஃப்ளெக்ஷன், ரீசெட், மெடிடேட் நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்மளை பற்றி நம்மளை. இதுக்கு எமோஷ்னல் லெவரேஜ் தான் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும். இந்த லெவலை நம்ம அப்ரோச் பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது வின் கண்டிஷன் வந்து நத்திங் அவுட் சைட் யூ கண்ட்ரோல்ஸ் யூ எனிமோர். வெளியிலேருந்து இனிமேல் நம்மளை எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இதில் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு லெவலையும் நம்ம விளையாண்டாலே போதும், நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் இந்த கேமை விளையாட ரெடியா? ரெடினா டிஎம் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.